மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் கிராம சபை கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்ற வரவேற்கின்றேன். நான் தமிழ்நாடு அரசோடு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ஊரக வளர்ச்சித்துறை ககன்தீப் சிங் பேடி. கிராம் மக்கள் தங்களை ஊராட்சி நிர்வாகத்தில் பங்கேற்பு செய்வதற்கும் வளர்ச்சி பாதையில் கிராம் ஊராட்சியை கொண்டு செல்வதற்கும் உரிய உரிமைகளை அளிக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாகும். அதற்காகவே ஆண்டுதோறும் 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அக்டோபர் 2, 2021 அன்று மதுரை மாவட்டம் பாப்பாப்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திலும், ஏப்ரல் 24, 2022 அன்று காஞ்சிபுரம் மாவட்டம் செங்காடு ஊராட்சியில் நடைபெற்ற கிராம ஊராட்சி கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இன்று நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே சுமார் 10,000 கிராம சபை கூட்டங்களில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு சிறப்பிப்பது வரலாற்றுக்கு சிறப்பு மிக்க நிகழ்வு ஆகும் என்பதை நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் பல்வேறு பொருள்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. முதற்கட்டமாக நான் தற்பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நிகழ்ச்சி துவக்கமாக கிராம மக்களுடன் காணொலி வாயிலாக உரையாற்றுமாறும் எல்லாரும் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? காணொலி காட்சி வாயிலாக கிராம சபை கூட்டங்களை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களே, ஆணையர் திரு பொன்னையன் ஐஏஎஸ் அவர்களே, நிர்வாக இயக்குனர் திருமதி ரமண சரஸ்வதி ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்துள்ள மதிப்பிற்குரிய பொதுமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்ம நாட்டோட முதுகெலும்பா இருக்கிறது கிராமங்கள் தான். அதனாலதான் நம்ம தேச தந்தை காந்தி அவர்கள் விடுதலை இந்தியாவின் வலிமை கிராமங்களில் தான் இருக்குதுன்னு சொன்னதோட இந்தியா கிராமங்களில் தான் வாழ்கிறதுன்னு ஆணித்தரமா சொன்னார். அப்படிப்பட்ட கிராமங்களை முன்னேற்றணும், கிராம பொருளாதாரத்தை வலிமையாக்கணும், கிராம நிர்வாகங்கள் வலிமையா இருக்கணும்னு ஜனநாயக பூர்வமா சிந்திச்சு நாம பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் கிராம ஊராட்சிகளோட மேம்பாட்டுக்கு அடிப்படை. அதனாலதான் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ தொடர்ந்து கிராம சபை கூட்டங்கள்ல பங்கெடுத்தேன். உங்க ஆதரவோட முதலமைச்சரான பிறகு இப்போ 3வது முறையா கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்கிறேன். இன்னும் பெருமையோடு சொல்றேன், வேற எந்த முதலமைச்சரும் இப்படி கிராம சபை கூட்டங்கள்ல பங்கேற்றது இல்லை. அதுலயும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய அளவில் 10,000க்கு மேற்பட்ட ஊராட்சிகளையும் இணைய வசதி மூலமா இணைச்சு கிராம சபை கூட்டத்தை நடத்துறது இதுதான் முதல் முறை. இதை சாத்தியப்படுத்திய மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய அமைச்சர்
முனைவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கும் அதிகாரிகளுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதேபோல நம்ம ஜனநாயக அமைப்போட அடித்தளமான கிராமங்களை உயர்த்த பணியாற்றி வரும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ. பெரியசாமி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கும் துறையின் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களுக்கும் திரு பொன்னையா உள்ளிட்ட அரசு அலுவலர்களுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். என்றைக்கும் மக்களோட மக்களா இருந்து பணியாற்றக்கூடிய இந்த எண்ணத்தை நமக்குள்ள விதைச்சவர் தமிழ்நாட்டின் தலைமகனான பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்தான் மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு சேவை செய்யு நமக்கு கட்டளையிட்டு நம்மை எல்லாம் ஆளாக்கியவர். பேரறிஞர் அண்ணா காட்டிய பாதையில தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம் போன்ற உயர்ந்த லட்சியங்களை செயல்படுத்துறத நோக்கமாக கொண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளை வழிநடத்தினார். தலைவர் கலைஞரின் வழித்தடத்தில் தான் நம்ம திராவிட மாடல் அரசும் பல்வேறு முன்னெடுப்புகளை செயல்படுத்தி சமத்துவம், சமதர்மம் மற்ற சமூக நீதியை நிலைநாட்டி வருது. நாட்டுக்கே வழிகாட்டும் மாதிரியான ஏராளமான திட்டங்களை நீங்க உருவாக்கின நம்ம திராவிட மாடல் அரசு உருவாக்கி இருக்கு. கிராமப்புற பொருளாதாரத்தையும் பெண்களோட முன்னேற்றத்தையும் சாத்தியப்படுத்தின மாபெரும் திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்கள் திட்டம். உங்கள நிறைய பேர் சுய உதவி குழுக்களால பயனடைஞ்சிருப்பீங்க. துணை முதலமைச்சராக இருந்தப்போ நானே பல மணி நேரம் மேடைகளில் நின்று சுடல் நிதி வழங்கியிருக்கிறேன். இது ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலாக தான் மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறோம். நீங்க எல்லாரும் கட்டணம் இல்லாம பஸ்ல போறீங்களே, அந்த விடியல் பயண திட்டம் பெண்கள் முன்னேற்றத்தில் எவ்வளவு பெரிய பங்களிப்பை செலுத்துதுன்னு எண்ணி பாருங்க. நீங்க காலையில சீக்கிரம் வேலைக்கு போகணும்னு அவசரமா கிளம்புவீங்க. அதுக்கு நடுவில் சமையல் செய்யணும். ஆனா அந்த சுமையை குறைக்க அரசு பள்ளிகளை படிக்கிற நம்ம குழந்தைகளுக்கு சத்தாவும் சுவையாவும் காலை உணவு கொடுக்கிறோம். நம்ம வீட்டு பசங்க காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு தயாராக இருக்க அளவுக்கு நான் முதல்வன் திட்டத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குகிறோம். நம்ம பசங்க படிச்சு முன்னேறி வரணும்னு புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பல திட்டங்களை நம்ம திராவிட மாடல் அரசு செயல்படுத்திட்டு வருது. இதெல்லாம் முத்திரை திட்டங்கள். இதே போல கிராம வளர்ச்சிக்குன்னு பல திட்டங்களை செயல்படுத்துறோம். கிராம மக்கள் தன்னுடைய ஊராட்சி நிர்வாகத்தில் பங்கேற்கவும் வளர்ச்சி பாதையில கிராம ஊராட்சியை கொண்டு செல்லவும் உரிய உரிமைகளை அளிக்கணும் என்பதுதான் நம்ம அரசோட நோக்கம். அதுக்காக ஆண்டுதோறும் 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுது. இந்த கிராம சபை கூட்டங்கள் தான் ஜனநாயகத்தோட முக்கியத்துவத்தை உணர வைக்கிற முக்கிய தருணம். நம்ம கிராமங்களோட தற்போதைய தேவைகள், வளர்ச்சி இலக்குகள் மற்றும் நலன்களை குறித்து நேரடியா விவாதிச்சு தீர்மானங்களை நிறைவேற்ற ஒரு விழாவா கொண்டாடப்படணும். நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நீதி, சமத்துவத்தை நிலைநாட்ட சுயமரியாதை அடிப்படையிலான சமூகத்தை உருவாக்கி வருது. இதோட ஒரு பகுதியாகத்தான் குடியிருப்புகள், சாலைகள், தெருக்கள்ல இழிவான தன்மையோட சாதி பெயர்கள் இருந்தா அதை மாற்றி பொது பெயர்களை சூட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுது. மேலும் நம்ம ஊரு நம்ம அரசு என்ற பெயர்ல கிராம சபையில மக்கள் கலந்து ஆலோசிச்சு 3 முக்கிய தேவைகளை தேர்வு செஞ்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும். அப்படி கண்டறியப்படும் தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுறத மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும். குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை எட்டிடும் வகையில கலைஞரின் கனவு இல்லம் என்ற புரட்சிகர திட்டம் துவங்கப்பட்டு
கடந்த 2 ஆண்டுகளில் 7,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 லட்சம் வீடுகள் கட்ட முடிவெடுத்து 2024-25 இதுவரை 99,453 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2025-26 இன்றைய நிலையில 78,312 வீடுகள் கூரை மட்டம் நிலைக்கு மேல முன்னேற்றத்தில் இருக்கு. அதே போல சாலை வசதிகளை பொறுத்த வரைக்கும் 2022-23 ஆண்டுல அறிமுகமான முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் 21,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள் மற்றும் பாலங்களை மேம்படுத்தியிருக்கோம். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கிராமங்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் முக்கிய முயற்சியா சாலை, குடிநீர், பள்ளிக்கூடங்கள், நூலக வசதிகள் போன்ற சேவைகள் விரிவாக்கப்படுது. தாய் மாணவர் திட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய நலனை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. இவ்வளவு திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் நம்ம அரசு செஞ்சுட்டு வந்தாலும் குடிமக்களா ஒவ்வொரு தனிநபருக்கும் பல பொறுப்புகள் இருக்கு. அதையெல்லாம் நம்ம சரியா செஞ்சு நாம தான் நம்ம கிராமத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். உங்க முதலமைச்சரா உங்கள ஒருவனா அதுக்காக சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். ஒவ்வொரு வீட்லையும் குழந்தைங்க படிக்கிறத நாம எல்லாரும் உறுதி செய்யணும். எங்கேயாவது யாராவது குழந்தை தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்தினா உடனே மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்து அவங்கள மீட்கணும். இதை கிராம ஊராட்சிகள், பொதுமக்கள் மற்ற அரசு அலுவலர்கள்னு எல்லாரும் பொறுப்போட கண்காணிக்கணும்.